அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரைட், ஓகே. இதில் பார்ட் ஒன் ஒன்று தான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இது ஒரு பாஸ் பேப்பர். ஃபர்ஸ்ட் 8 கேள்வி காட்டியிருக்கிறேன். கவனமாக நிதானமாக செய்யுங்க பிள்ளைய. ஸ்டார்ட் பண்ணுங்க. எட்டு கேள்வி முடிச்சா கையை வைத்துங்க பிள்ளைகள். கவனமா செய்ய வேணும். ஒரு பிழை கூட எடுக்காம செய்யறதுக்கு ட்ரை பண்ண வேணும். நாங்க எத்தனையோ பேப்பர் செஞ்சிட்டோம்.
அம்ரித், ஹப்சா, மின்னா, இன்னும் முடிய இல்லையா? நுஹா, ரீமா, விஜிதானி, ஜிமாம், ஜுஹா. ரைட். நாங்க இப்போ முதலாவது கேள்வியில இருந்து பார்ப்போம் பிள்ளைகள், கவனிங்கோ. பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர். இங்கு புல்லர் என்பது என்னன்னு கேட்டிருக்கு. சொல்லுங்க. அறிவிலார். அறிவிலார். அப்படியா? புல்லரண்டா அறிவிலார். Yes, sir. ஓகே. இது உங்களுக்கு தெரியும், அதாவது கிரேட் 10ல முதலாவது பாடல், அப்படித்தானே பிள்ளைகள்? Oh, sir. அப்படியா? Oh, sir. இது இந்த காலத்தினுடைய பாடல்னு ஒரு கொஞ்சம் ஞாபகப்படுத்து இல்லமா? சொல்லுங்க. இந்த காலத்தினுடைய பாடல்ன்றது விஜயநகர் நாயக். விஜயநகர நாயக்கர் கால பாடல் என்ன? ரைட், ஓகே. அப்ப அதுல ஆஹ் யார பற்றி, இப்ப என்னதை பத்தி அதுல சொல்லப்படுதுன்னு இருக்க சொல்லுங்க. அறிவுள்ளவர்களுடையும் அறிவில்லாதவர்களுடையும் ஓ, அறிவுள்ளவர்கள்ட அறிவு இல்லாதவர்களுடைய இயல்பு. அறிவுள்ளவர்களுடைய இயல்பு எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அறிவில்லாதவர்களை தேடி சென்று அவர்களோட பழகி விடுவார்கள். ஓ, அதாவது அறிவுள்ளவங்க என்ன செய்வாங்களாம்? நல்ல பண்புடையாரை தேடி சென்று அவர்களோடு விருப்பத்தோடு பழகி அவர்களுடைய நட்பண்புகளை தமது வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுகுவார்கள். விளங்கிச்சுதான்? அறிவுள்ளவங்க என்ன செய்வாங்க? நல்ல பண்புடையவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி சென்று அவர்களோடு விருப்பத்தோடு பழகி அவர்களுடைய நட்பண்புகளை தமது வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுகுவார்கள். இதற்கு எதை உவமை காட்டியிருக்காங்க? வண்டு என்ன செய்யுமாம்? அறிந்து வந்து உண்ணுமா. அதாவது காட்டிலே இருந்தாலும் தாமரையை தேடி வந்து தாமரையில் இருக்கின்ற தேனை அது உண்ணும். இந்த அறிவுள்ளவர்கள் போல. ரைட். அப்ப அறிவில்லாதவர்களுடைய இயல்பு என்ன? நீண்ட காலம் இருந்தாலும் ஓ, அல்லது நட்பண்புடையவர்களோடு நீண்ட காலம் பழகி இருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் அவர்களுடைய நல்ல பண்புகளை தமது வாழ்க்கையிலே அவங்க கடைபிடிக்க மாட்டாங்க. அப்படித்தானே பிள்ளைகள்? எதை போல இது?
தவளைய போல. தவளை இதே போல தவளை என்ன செய்யும்? தாமரை மலர் இருக்கின்ற குளத்துல தான் தவளை பிறக்கும். என்ன அப்படி தாமரை இருக்கின்ற அந்த குளத்துல தவளை பிறந்தாலும் ஒரு நாளும் என்ன செய்யாது? தாமரையினுடைய தேனை தவளை குடிக்காது. அந்த அறிவில்லாதவர்கள் எவ்வாறு நட்பண்புடையவர்களோடு சேர்ந்திருந்தாலும் அவருடைய பண்புகளை தமது வாழ்க்கையில கடைபிடித்து ஒழுக மாட்டார்களோ அது போலதான் இந்த தவளையும் எப்படி தாமரையோடு சேர்ந்திருந்தாலும் தாமரையினுடைய தேனை குடிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் பிள்ளைகள். அப்ப இந்த பாடல் பாடியதன் ஊடாக அந்த புலவர் எமக்கு உணர்த்த விரும்புகின்ற விடயம் என்ன? எதை எதிர்பார்க்க? நல்லவர்களை தேடி போறது. நல்லவர்களை சரியா முழுமையான விடைய தெளிவா சொல்லணும். நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நல்ல பண்புடையவர்களை தேடி சென்று விருப்பத்தோடு கற்று எங்களோட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். வெரி குட். நல்ல நட்பண்புடையவர்களை தேடி சென்று அவர்களோட விருப்பத்தோடு பழகி அவர்களுடைய நல்ல பண்புகளை எமது வாழ்க்கையிலே கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்பதுதான் இந்த பாடல் பாடப்பட்டதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஓகே, விளைஞ்சுதான். இப்ப 2வது கேள்வி பாருங்க. புலங்களோடு கரணமும் ஆவியும் போந்து நின்ற விருப்புடன் நலங்கள் ஏது விரும்புவன்? ஆங்கு அவை நன்னுறப் பெறல் திண்ணம் ஆமென இலங்கு நூல் உணர் ஞானியர் கூறுவர். ஞானும் மற்ற அது என்ன சரியென தேர்ந்துள்ளேன் என்றுதான் அந்த பாடல். அப்படித்தானே பிள்ளைகள்? எது யாரு பாடின பாடல்? பாரதியாருடைய பாடல். இங்க புலங்களோடு கரணமும் ஆவியும். இங்கு கரணம் என்பது என்னன்னு கேட்டிருக்கு. மனம். என்ன அப்ப இந்த அந்த 3 கரணங்கள் பற்றி அங்க நாங்க பேசியிருக்கிறோம். அது என்ன சொல்லுங்க? புத்தி சித்தம் அகங்காரம். சரியா? புத்தி சித்தம் அகங்காரம் என்று பார்த்தோம். இங்க அந்த கரணம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல நாங்க மனம் என்ற பொருளை நாங்க எடுக்கிறோம். ரைட். இன்துணைவன் இராகவனுக்கு இலக்குவட்கும் இலையாவதற்கும் எனக்கும் மூத்தான் குன்று அணைய திருநெடுந்தோள் குகன் என்பான் இந்நிலத்தின் குருசில் என்றான். இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள்? யாருன்னா பரதனுடைய வார்த்தைகள். என்ன பரதன் தான் இப்படி பேசுறாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? கோசலையிடம். கோசலை இவன் யார் என்று கேட்ட நேரம் என்ன சந்தர்ப்பத்துல கோசலை இவன் யார் என்று கேட்கிறாரு? என்றெழுமே அடியின் மிசை நெடுது வீழ்ந்து அழுவானை கன்று பிரி காராவின் துயருடைய கொடிவினவ இன்துணைவன் ராகவனுக்கு இலக்குவட்கும் இலையாவதற்கும் எனக்கு மூத்தான் குன்று அணைய திருநெடுந்தோள் குகன் என்பான் இந்நிலத்தின் குருசில் என்றான் என்று வருதுன்னு அந்த பாடல். அப்படித்தான் பிள்ளைகள். அப்ப இன்துணைவன் ராகவனுக்கு எனக்கு மூத்தான். இங்கு மூத்தான் என்பதன் எதிர் கருத்து என்னன்னு கேட்டிருக்கு. இளையவன். ரைட். இங்க இராகவன் என்று சொல்லப்பட்டது யாரு? எனக்கும் என்ற சொல் யாரை குறிக்குது? குறிக்குது. அப்ப இதுல இந்த பாடல் அடியில இருக்கின்ற பரதனுடைய சிறப்பான பண்பு என்ன சொல்லுங்க? இந்த பாடல்ல இருக்கிற பரதனுடைய சிறந்த பண்பு என்ன? மூத்தோரை மதிக்கும் தன்மை. அதை கால்களில் வீரக்கலலை அணிந்தவன். இங்க பாருங்க. இன்துணைவன் இராகவனுக்கு எனக்கு மூத்தான். இவ்வளவுத்த மட்டும்தான் நீங்க பேசணும். சரினா? இதுல இருக்கின்ற பிரதான நான் உங்களுக்கு படிப்பிக்கிற நேரம் சொல்லி தந்திருக்கேன். இதுக்குள்ள பிரதான பண்பு என்ன பரதனுடைய? நல்லா பாருங்க. ராமனுக்கு நண்பனாக இருந்தாலும் குகனை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அன்பினை உடையவன்.
அந்த வசனம் கிட்ட வந்துச்சு, விடையாக அமையல. யாராவது ட்ரை பண்ணுங்க. அதுல என்ன சொல்ல வர்றாருண்டா, ஒருவரா இருந்தாரு, சொல்லுங்க. அவரை அண்ணனை ஏற்றுக்கொள்ளி. ஆஹா, ஏன் அண்ணனாக ஏற்றுக்கொள்றாரு? ராமனின் நண்பன் என்பது. நண்பன் அவனத்துல இருக்கிற பாயிண்ட் என்னண்டா பிள்ளைகள், கவனமா பாருங்க. ராமன் அண்ணனா, இவனுடைய அண்ணன் தான் ராமன். ராமனுடைய நண்பன் எனக்கு அண்ணன், அதுதான் தியரி அவடத்துல. இவன் வேடுவனாக இருந்தாலும் ராமன் என்று இந்த குகனை நண்பனாக ஏற்றுக்கொண்டானோ அந்த நேரத்திலிருந்தே அவன் எனக்கு என்ன அண்ணனாக மாறிவிட்டான் என்று சொல்ல முற்படுறாரு. விளைஞ்சுதா? அது ராமனுக்கு இவர் கொடுக்கிற கௌரவம் தான் அது. ராமன் என்று குகனை நண்பனாக ஏற்றுக்கொண்டானோ அன்றிலிருந்து அவன் எனக்கு அண்ணன் என்ற ஒரு விடயத்துக்கு அவர் வந்துட்டார். அதுதான் அவருடைய நட்பண்புல இருக்கிற. விளைஞ்சுதா? ஓகேயா? அப்படி தெளிவா பேசணும். நான் அந்த உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தினான்னு சொல்லி இருக்கிறேன் நான். ரைட், அடுத்தது பாருங்க. அப்ப இதுக்கு விட என்ன, தெளிவான விட என்னன்னா, குகன் வேடுவனாக இருந்தாலும் தனது அண்ணன் நண்பனாக ஏற்றுக்கொண்டதனால் தனக்கு அவன் அண்ணனாக மாறுகிறான் என்றதுதான் பரதனுடைய இயல்பு, அதுல நட்பண்பு. ஓகேயா? ரைட், அடுத்தது பாருங்க. கலக்கம் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல்லு என்ன? தெளிவு. தெளிவு. இந்த சொல்ல எங்கேயாவது கலக்கம் என்ற சொல் வருதா? உங்களோட புத்தகத்துல எங்கேயாவது வருதா? சொல்லுங்க. ரைட், ஒரு 1 minute நில்லுங்க பிள்ளைகள். அடுத்தது பாருங்க. நெருங்க காண்பது கண்ணலில் சென்னல். இங்கு கண்ணல் என்றால் என்னன்னு கேட்டிருக்கு. கரும்பு. கரும்பு. ஓ, இது என்ன எதுல வருது பிள்ளை? குற்றாலக்குறை. எப்படி இந்த பாடல் வருது? நீங்க காண்பது சென்றவர் பாவம், நெருங்க காண்பது கண்ணலில் காண்பது என்ன, தூங்க காண்பது மாம்பழ கொத்து, சுழல காண்பது பூந்தயிர் மத்து. அப்படி வருது என்ன? அப்ப கண்ணல்னா என்ன? கரும்பு. இந்த 5லையும் யாராவது 5ம் சரி எடுத்தாக்கள் எனக்கு கையை உயர்த்துங்க. இந்த 5ம் எனக்கு சரி வந்தேன்னு சொன்னாக்கள். இந்த 5ம் கஷ்டமானது இல்லை. அம்ரித், நுஹா எல்லாம் சரி வர இல்லையா? ஷஹில் பிறகுதான் லேட்டா தான் ஜாயின் பண்ணீங்க போல. அந்த ஃபர்ஸ்ட் 5ம் எல்லாருக்கும் சரி எடுக்கக்கூடியதாகத்தான் வரும். ஆகவே அதுல மிஸ் பண்ணிடக்கூடாது யாரும். அடுத்தது பாருங்க, 6வது கேள்வி. பின்வரும் வினா ஒவ்வொன்றுக்கும் பொருத்தமான விடையை தெரிவு செய்க. வாழ்வண்டியில் இருப்பது எனக்கு நல்ல குஷி. இது எதுல வருது பிள்ளைகள்? மூத்தம்மா. மூத்தம்மா. யார் இப்படி சொல்றாரு? காசி சொல்றாரு. என்ன, யாரோட அவர் வண்டியில போவாரு? அப்பாவோட வண்டியில போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க? காட்டுக்கு போயிட்டு நாவல் பழம் பொறுக்கும். இல்ல, வண்டியில போறதுக்கு பிரதான காரணம் என்ன? விறகு ஒடிக்கிறதுக்கு தான் போவாங்க. அப்ப மூத்த பாப்பா விறகு வெட்டும் வரைக்கும் இவர் என்ன செய்வாரு? நாவற்பழம் புறக்குவாரு, விளாம்பழம் புறக்குவாரு. அப்படித்தானே? நாவல் பழத்தை எதால அவங்க கழுவி திம்பாங்க? நாவல் பழத்தை புறக்கி அவர் எங்க வைப்பாரு? சொல்லிருக்காங்க, அதுல குட்டி சாக்குன்னு சொல்லிருக்காங்க தானே? அங்க பயன்படுத்த அந்த சொற்களை நாங்க பயன்படுத்த வேணும். அப்பதான் நீங்க அதை படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வண்டியின் கீழே இருக்குன்னா குட்டி சாக்குல அவர் போடுவாரு.
அதுக்கு பிறகு அதை கொண்டு வந்ததுக்கு பிறகு மூத்தம்மா உப்பினால அதை கழுவி கொடுப்பா. என்ன அது ருசியா இருக்குமென்னெல்லாம் சொல்றாரோ இல்லையோ? ஆப்லே Yes, sir. சரி சொல்றாரு என்ன? சரி. ரைட். அப்ப அடுத்தது பாருங்க. அப்ப குஷியண்டா என்ன பிள்ளைகள்? மகிழ்ச்சியா இந்த வண்டியில போற நேரம் காசிம் மூத்த பாப்பாட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஞாபகமா உங்களுக்கு? என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, ஏன் இந்த வண்டிலுக்கு கூரை கட்டினீங்கன்னு கேட்பார். குடியில போல கூரை கட்டினீங்கன்னு கேட்கிறாரோ இல்லையோ? Oh, sir. அதுக்கு மூத்த பாப்பா என்ன சொல்லுவார்? மூத்தம்மால வெயிலிருந்தும் மழையிலிருந்தும் பாதுகாத்து கூட்டிட்டு போகும். அவ மழை வெயில படாம கூட்டி போகணும் என்று சொல்லி சிரிப்பார். அப்படித்தானே பிள்ளைகள்? Oh, sir. மூத்த பாப்பாட தலையை பற்றி பேசுற நேரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? சூப்பின பணம் கொட்ட போல. அவரு அந்த தலைக்கு என்ன தேய்க்க மாட்டார். அதனால மூத்தம்மா என்ன செய்வா, உண்ட மூத்த பாப்பாட தலையை பாருமன சூப்பின பணங்கொட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி தனது கொடுக்கு பல்லால் சிரித்துக் கொள்வா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓ சார். ஓகே, குட். அடுத்து பாருங்க, சூப்பர் மார்க்கெட் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் வடிவம் என்ன? சிறப்பங்காடி. ஓகே, சூப்பர் மார்க்கெட். அப்ப நாளங்காடி என்றா என்ன பிள்ளைகள்? பகலிலே கூடும் சந்தை, அப்படித்தானே? அல்லங்காடி என்றா இரவில் கூடுமா? இரவில் கூடும். இரவிலே கூடும் சந்தை. அங்காடி என்றா சந்தை. 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 ஓகே. அப்ப அங்காடி தெரு என்றா சந்தை தெரு. சந்தை தெரு, கடை தெரு. ஓகே, ரைட். பொருத்தமற்ற சொற்களின் இணைப்பு: சோலை, தோப்பு, வாழ், வீழ், பாடசாலை, பட்டப்படிப்பு, நண்பன், தோழன். என்ன பிள்ளைகள் வித்தியாசமானது? சொல்லுங்க. பாடசாலை பட்டப்படிப்பு. ஏன் பாடசாலை பட்டப்படிப்புன்றது வித்தியாசம் என்று சொல்றீங்க? இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா பட்டப்படிப்பு வந்து பல்கலைக்கழகம். அதாவது மாமரத்தினுடைய தொகுதி வந்து சோலை என்று சொல்லுவோம், மாஞ்சோலை என்று சொல்லுவோம். அதே மாதிரி தென்னை மரத்தினுடைய தொகுதி வந்து தோப்பு என்று சொல்லுவோம். என்ன, தென்னந்தோப்புன்னு சொல்லுவோம். அதே போல அப்ப அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விடயங்களை கொண்டிருக்கிறது. வாளும் வேலும் ஆயுதங்கள் என்ற அடிப்படையில நாங்க எடுக்கலாம், ஒரே விஷயமாக இருக்கிறது. நண்பன், தோழன் என்றது ஒத்த கருத்து சொற்கள். இங்க பாடசாலைக்கும் பட்டப்படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன, பட்டப்படிப்பு எதனோடு சம்பந்தப்பட்டது பிள்ளைகள்? பல்கலைக்கழகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகவே அதுதான் இங்க பொருத்தமற்ற இணைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அப்படி தெளிவா சொல்ல வேணும். ரைட். இப்ப 9ல இருந்து 15 வரைக்கும் செய்யுங்க.
சரியா பிள்ளை எழுதிட்டீங்களா? அம்ரா, ஜைனா, அம்ரித், ஹப்சா, ஹனா. ரைட், கவனிங்க. அரச சபையில் அரசனுக்கு ஆலோசனை வழங்குபவர் யார்? அமைச்சர். யார் பிள்ளைகள்? அமைச்சர். அப்ப கட்டியக்காரர்ன்றது யாரு? கட்டியக்காரர் என்றது யார்? அல்லது கட்டியம் கூறுதல் என்றா என்ன? யாருக்காவது தெரியுமா? கட்டியக்காரர் என்றா இப்ப அரசன் வார நேரம் அரசன் வருகின்ற செய்திய அறிவிப்பாங்க, தெரியுமா? ஓ சார். எப்படி சொல்லுவாங்க? ராஜராஜ, ராஜ கம்பீர, ராஜ மாத்தாண்ட என்றெல்லாம் சொல்லுவாங்களே, அரசர் வர்றாருண்டு. அவருக்கு கட்டியக்காரர்ன்னு சொல்றது. அதாவது அரசனுடைய வருகையை அறிவிக்கிறவருக்கு. அடுத்து இன்னொரு கட்டியக்காரர்ன்னு சொல்றது இன்னொன்று என்னன்னா, இப்ப நாடகங்கள் கூத்துக்கள் நடக்கின்ற பொழுது அந்த நாடகத்தை பற்றி ஆரம்பத்துல விளங்கப்படுத்துவாங்க. அது அவருக்கும் கட்டியக்காரன்னு தான் சொல்றது. சரியா? விளைஞ்சுதா பிள்ளைகள்? ரைட். அப்ப விகடகவி என்ற யார்? விகடகவி ஆசுகவி, விகடகவி என்றெல்லாம் பார்த்திருக்குமே. எள்ளலும் நகைச்சுவையும் சேர்த்து கவி பாடுறவர் யார்? விகடகவி. அவர் தான் விகடகவி என்று சொல்லுவோம். அப்ப ஆசுகவி என்ன? எடுத்த எடுப்பிலேயே கவிப்பாடு. எடுத்த எடுப்பிலேயே கவி பாடுறவர். நாங்க பார்த்தோமே அந்த பங்கப்பலனத்து உளுமுழவர் பலவின் கனியை பறித்ததென்று சங்கிட்டு எறிய குரங்கு இளநீர் தனை கொண்டறியும் தமிழ்நாடா, கொங்கருக்கு அமராவதி அளித்த கோவே ராசகுல திலகா, வெங்கட்பிறைக்கும் கரும்பிறைக்கும் மெளிந்த அப்பிறைக்கும் விழிவேளே என்ற ஒரு பாடல் பார்த்தோம் தானே. யாருடைய பாடல் அது? அது ஒரு என்ன வகையான பாடல்? ஆசு கவி பாடல் தான் அது. சொன்ன உடனே பாடின ஒரு பாடல். விளங்குதா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. அசான் கேக்குது பிள்ளைகள், அசான் முடியட்டுமா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அந்த அசான் முடியும் வரைக்கும் இந்த 16ல இருந்து 22 வரைக்கும் செய்யுங்க.
22 வரைக்கும் செய்து முடிச்சார்கள் கை வைத்துங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. நாங்க எத்தனாவது கேள்வியில இருந்து பார்க்க வேணும் பிள்ளைகள் சொல்லுங்க. 10ல இருந்து பார்க்க. 10. ரைட், கவனிங்க. தென்னையின் இளையது பிள்ளை என்பது போல பனையின் இளையது என்ன பிள்ளைகள்? வடலி. வடலி. என்ன? அப்ப இடத்துல கவனமா பார்த்து கொள்ள வேணும். என்னன்னா இப்ப அதாவது தேங்காய், அதாவது தென்னையினுடைய காயினுடைய இடையது குறும்பை. அப்ப அதே மாதிரி பனங்காயினுடைய இடையது வந்து நுங்கு. அதுல சில நேரம் அந்த இவ்விடத்துல நுங்கு இருந்தனா சில பிள்ளைகள் அந்த நுங்குக்கு விடையாக தெரிவு செய்யறது வழக்கம். அப்படி ஒன்று இருக்கு. ஆகவே காயை கேட்கிறார்களா அல்லது மரத்தை கேட்கிறார்களான்றதை கவனமா நாங்க பார்க்க வேணும். அள்ளி இறைத்தல் என்ற மரபு தொடருடைய கருத்து என்ன? அள்ளி இறைத்தல் என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? மிகை செலவு. சொல்லுங்க. மிகை செலவு. ஏன் ஒருத்தரும் பேசுறீங்கல்ல? அது ஊதாரித்தனமா அள்ளி இறைத்தல்ன்றது? இல்ல என்ன? என்னமா? வள்ளன்மை இல்லை, மிகை செலவு தான் அள்ளி இறைத்தல். அது அளவுக்கு அதிகமாக செலவு செய்தல். ரைட். எவ்வளவு உழைத்தாலும் பணத்தை சேமிக்காதவனை குறிக்க மரபு தொடர் என்ன? ஓட்டை கையன். அவன் என்ன செய்ய மாட்டான்? நிறைய உழைப்பான், எதனையும் சேமிக்க மாட்டான். பால் நிலவு என்பது சொல்லுங்க. ஏன் அது தொகைநிலை தொடர்? வேற்றுமை தொகையா பால் நிலவுன்றது? இல்ல, உவமை தொகை. பால் போன்ற நிலவு என்று வர வேண்டியது பால் நிலவு என்று வந்திருக்கு. ரைட். பொதுக்கூட்டம் ஒன்றில் தவிசாளர் உரை நிகழ்த்தினார். இங்கு தவிசாளர் என குறிப்பிடப்படுபவர் யார்? தலைவர். தவிசாளர் யாரு? தலைவர். என்ன? ரைட். அப்ப செயலாளருக்கு வேற என்ன பேர் நாங்க அழைக்கிறது வழக்கமா? செயலாளர் என்ன? காரியதரிசி என்ற ஒரு சொல் சொல்லுவாங்க. என்ன? செயலாளருக்கு தான் காரியதரிசி என்றது. அப்ப பொருளாளருக்கு என்ன சொல்றது வேற? தனாதிகாரி என்று சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தனாதிகாரி, தன அதிகாரி, அதாவது பொருளாளர். தனமண்டா பொருள் தானே, செல்வம் தானே. அதே போல காரியதரிசி என்றா செயலாளர். ஓகே, சரியா பிள்ளைகள்? சரி சார். ரைட்.
உலோகியினுடைய பொருள் பிறரால் களவாடப்படும் எனும் பொருள் தரும் பழமொழி என்ன? ஈயார் தேட்டை தீயார் தீயார் தேட்டை கொள்வர். தீயார் ஓ ரைட். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ரைட். அப்ப அன்னமிட்டவர் வீட்டில் கண்ணமிடாது என்று சொன்னா என்ன? எங்களுக்கு உதவி நன்றி. செய்யறதுக்கு நம்ம வந்து உதவியவருக்கு நாங்க துரோகம் செய்யக்கூடாது. என்ன உண்ணா சொத்து மண்ணா போகுமண்டா? ஒரு பொழுதை பயன்படுத்தாது வைத்து வைத்து பிறருக்கும் ஈயாது வைத்து வைத்து அது மண்ணா போகும். ஓ அதாவது நாங்க எதனையும் பயன்படுத்தாமல் விட்டா அது என்ன பிரயோசனமற்றதாக மாறிவிடும். அப்படித்தானே? ரைட். அப்ப எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்று சொன்னா என்ன? பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது அதுல தனக்கு லாபம் ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறது. என்ன அப்படித்தானே? ரைட். புத்திமான் பலவான் எனும் பழமொழியின் கருத்து என்ன? புத்திமான் புத்திசாலியாக இருப்பவனே உண்மையான பலசாலி ஆவான். சரியா பிள்ளைகள்? அது புத்திசாலியாக இருப்பவனே உண்மையான பலசாலி ஆவான் என்பது சரியா? ஓ சார். ஓ சார். ரைட். பெற்றோர் தம் மகனை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தனர். இங்கு கண்ணுக்கு கண்ணாக என்ற அருஞ்சொற்றொடரால் உணர்த்தப்படுவது என்ன? கவனமாக பார்த்த. சரி. சுற்றுச்சூழல் நன்றாக பேணப்படுகிறது. நுளம்பின் பெருக்கம் குறித்து அச்சப்பட தேவையில்லை. மேற்படி வாக்கியங்களை இணைப்பதற்கு மிக பொருத்தமான இணைப்பு எது? எனவே சொல்லுங்க. எனவே பேணப்படுகிறது. எனவே நுளம்பின் பெருக்கம் குறித்து அச்சப்பட தேவையில்லை. அப்படியா? ஓகே. கையும் மெய்யுமாக பிடிபட்ட திருடன் திரு திரு என விழித்தான். இங்கு திரு திரு என்பது என்ன? இரட்டை கிளவி. ஒவ்வொரு முறையும் இந்த இரட்டை கிளவி இணைமொழி அடுக்கு தொடர் நாங்க பாக்குறோம். அதனால இன்னைக்கு நான் அதை பற்றி பேச இல்லை. ஒவ்வொரு பேப்பர் நேரத்திலையும் இந்த கேள்வி வருது நாங்க பாக்குறோம். என்ன அப்படித்தானே பிள்ளைகள்? வீட்டின் படுக்கை அறையில் பீரோ உள்ளது. பீரோ என்பது எந்த மொழிச்சொல்? சொல்லுங்க. பிரான்சிய மொழிச்சொல். சரியா? என்ன மொழி? பிரான்சிய மொழி. ரைட். கணினிகள் இயங்கியது என்பது என்ன வலு பிள்ளைகள்? ஏன் என்வலு என்று சொல்றீங்க? கணினிகள் இயங்கின என்று வரணும். என்ன அப்படித்தானே? கணினிகள் சார் அப்படி. இயங்கின வர வேண்டியது கணினிகள் இயங்கியது என்று பன்மை ஒருமையில முடிஞ்சிருக்கிறது. கண்ணன் அலுவலகத்தில் இருந்தால் அவனை தேடி கண்ணன் அலுவலகத்தில் இருந்தான். அவனை தேடி அப்பா வந்தார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள மாற்று பெயர் என்ன? இந்த மாற்று பெயர் சம்பந்தமா யாருக்காவது சந்தேகம் இருந்தா கையை உயர்த்துங்க, நான் விளங்கப்படுத்தி விடுறேன். மாற்று பெயர் தொடர்பாக யாருக்கும் சந்தேகம் டவுட் இருந்தா ரைட். ஓகே. கவனிங்க பிள்ளைகள். மாற்று பெயர் என்னன்னா ஒரு பெயருக்கு பதிலாக நாங்க இன்னொரு பெயரை பயன்படுத்துவதுதான் மாற்று பெயர். அது புரிஞ்சுதானே உங்களுக்கு? அப்படித்தானே? நான் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கமலன் வந்து அவனுடைய புத்தகத்தை எடுத்தான். இப்ப கமலன் வந்து கமலனுடைய புத்தகத்தை எடுத்தான் என்று தானே வர வேணும். நாங்க அந்த கமலனுக்கு பதிலாக அவன் என்று போட்டிருக்கிறோம். ஜிமாம் விளங்குதா? கமலன் வந்து அவனுடைய புத்தகத்தை எடுத்தான் என்று சொல்ற நேரம் கமலன் என்ற சொல்லுக்கு பதிலாக பேர் சொல்லுக்கு பதிலாக நாங்க எதை பயன்படுத்துறோம்? அவன் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். அப்படித்தானே? விளங்குதா? பேசுங்க பிள்ளைகள். அப்ப என்ன நடக்குது? நாங்க கமலனுக்கு பதிலாக மாற்றாக நாங்க அவன் என்று சொல்லி இருக்கிறோம். ஆகவே அது மாற்று பெயர். நான் வந்தேன் என்று சொல்லலாது. உதாரணத்துக்கு இப்ப ஜிமாம் சொல்றேன்டா நான் பாடசாலைக்கு வந்தேன் என்று சொல்லலாது. ஜிமாம் பாடசாலைக்கு வந்தேன் என்று தான் சொல்ல வேணும். அங்க ஜிமாமுக்கு பதிலாக நான் என்று பயன்படுத்தியதும் மாற்று பெயர் தான். விளங்குச்சுதா? சரியா பிள்ளை? விளங்குதா? ஓகேயா? மாற்று பெயர் ஓகேயா? ரைட்.
இப்ப 23ல இருந்து 29 வரைக்கும் செய்யுங்க பிள்ளை.
பிள்ளைகள் 29 வரைக்கும் செய்து முடிந்தண்டா கையை உயர்த்துங்க. முப்பது வரைக்கும் செய்து முடிச்சார்கள் கையை உயர்த்துங்க பிள்ளைகள். சார் 30வது கேள்வி விளங்குது. 29 வரைக்கும் செய்யுங்க. ஓகேயா? அப்ப நாங்க 23வது பார்க்க வேணும் என்ன பிள்ளைகள், அப்படித்தானே? பாருங்க, பேச்சு போட்டியில் குமரன் முதலாம் பரிசு பெற்றான். இங்கு பரிசு என்பது எழுவாயா செயற்படுபொருள். இல்லையா செய்யப்படும்? அது எப்படி செய்யப்படும் நாங்க கண்டுபிடிச்சோம்? எதனை பெற்றான்? அதாவது முதலாவது பயனிலையை நான் கண்டுபிடிக்க வேணும். பயனிலை வந்து பெற்றான். அதுல இருந்து எதை என்ற கேள்வியை நாங்க கேட்க வேணும். என்ன எதை பெற்றான் சொல்லுங்க. பரிசு. பரிசு. பரிசை பெற்று. சிறு சகக்குடை என்பதை புணர்த்தி எழுதினால் வருவது என்ன? சிறுகுடை. சிறுகுடை, அப்படியா? ஓ சார். ரைட். அது என்ன புணர்ச்சி அப்ப? இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி. சரியா பிள்ளைல? அது இயல்பு புணர்ச்சி சிறுகுடை. ஓகேயா? இந்தியா
விண்வெளியில் ஏவுகணையை செலுத்தியது. இங்கு ஏவுகணை என்பது என்ன தொகை? வினை வினைத்தொகை. வினைத்தொகை. ஏன் ஏவிய கணை, ஏவுகின்ற கணை, ஏவுகணை என்று 3 காலத்துக்கும் பொருத்தமாக வருகிறது. அல்லது குறித்த ஒரு காலத்துக்கு காலத்தை காட்டாமல் 3 காலத்துக்கும் ஆகி வருவதனால அதை நாங்கள் வினைத்தொகை என்று சொல்லுவோம். அவள் மிக அழகான பொம்மை ஒன்றை வாங்கினாள். இங்கு மிக அழகான என்பது பெயரடை தொடர். தொடர். பெயரடை தொடர். ஓகேயா? சரியா? ஏன் பெயரடை தொடர்னு சொல்லுவோம்? பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு அந்த பெயர் சொல்லை விளக்குவதற்காக வந்திருக்கிறது. என்ன பின்வருவற்றுள் பின்னொட்டு ஏற்காத சொல் எது? அநீதி. 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 ஏன் அதுல என்ன ஒட்டு இருக்கு? அப்ப முன்னொட்டு. முன்னொட்டு இருக்கு. என்ன நீதி என்ற சொல்லோட அ சேர்ந்து அநீதியாக வந்திருக்கிற, ஆகவே முன்னொட்டு. நோயாளி என்பதுல நோய் என்பதோட ஆளி சேர்ந்து பின்னொட்டு சேர்ந்து வந்திருக்கிறது. அரசு சக இயல் அதுவும் பின்னொட்டு. புது சகமை அதுவும் அப்படியா? ரைட். அடுத்து பாருங்க, மழைக்காலமானதலால் வாய்க்காலில் நீர் நிறைந்திருக்கிறது. இங்கு வாய்க்கால் என்பது என்ன? மறு இலக்கண போலி. மறு என்று சொன்னா ஒரு சொல் காலப்போக்குல மாறி வாரதுதான் மறு என்று சொல்லுவோம். இது முன்பின் மாறி வந்திருக்கிறது. சரியா? பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்ற சொற்றொகுதியை தெரிவு செய்க. பேர் சொல் கதிரை, மார்கழி, செம்மை. சரியா? சொல்லுங்க. ரைட். இடுகுறி பெயர் மரம், மலை, மண். ஓகேயா? சரி சார். வினை சொல் படி, அலை, நடை. சரியா? நடை வராது. ஏன் வினை சொல் இல்லையா நடை என்றது? அலை வராது. ஏன் அலை என்றது வினை சொல் இல்லையா? நடை வந்து தொழிற்பெயர்களை தானே வரும். நடை தொழிற்பெயர்ல தானே வரும். தொழிற்பெயர்ல. அப்ப நட என்றதுதான் அதனுடைய வினை. என்ன அப்படித்தானே? விளங்குதா? ரைட். அங்கதான் பொருத்தமற்றது இருக்கு. உரிச்சொல் சால உரு நனி என்பது சரியானது. ரைட். இப்ப 30ல இருந்து 35 வரைக்கும் செய்யுங்க பிள்ளைங்க.
ரைட், கவனிங்க பிள்ளைகள். 30வது வினா பாருங்க. கூட்டு பெயர் மின்சார நிலையம், எழுதுகோள், பறிமுதல். சரியா பிள்ளைகள்? கூட்டு பெயர் ஓகேயா? மூன்றும் மின்சாரம் சக நிலையம், எழுது சக கோள், பரி சக முதல். சரியா? சரி சார். ரைட். என்ன ரெண்டாவது பாருங்க, ஆக்கப்பெயர் முதலாளி, கணையாளி, விடுகாளி. சரியா? அது ஆக்கப்பெயர். இந்த கணையாளி ஆக்கப்பெயரா? கணையாளி என்றா என்ன? கணையாளி என்ன? என்ன பிள்ளை? மோதிரம். மோதிரம். என்ன நாங்க 9ஆம் ஆண்டுலயே நம்ம படிச்சோம் தானே கணையாளி பத்தி. சகுந்தலையிட கணையாளி பத்தி படிச்சோம் இல்லையா? ரைட். கணையாளி என்றா மோதிரம். ஆகவே இது ஆக்கப்பெயர் இல்ல. ஆகவே பொருத்தமற்றது இது. ஓகேயா? சரியா? சரி பேசுங்க. சார். புள்ளிக்கோட்டு இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. நீதிபதி வழக்கு விசாரணையை மறு திகதிக்கு வைத்தார். என்ன வரும்? ஒத்தி வைத்தார். வைத்தார். இலங்கை மத்திய வங்கி அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் நாணய மாற்று விகிதத்தை நாணய மாற்று விகிதத்தை ரைட் அறிவித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து அதிக பொருட்களை கொண்டு வந்த பணிக்கு சுங்க அதிகாரிகள் தீர்வை விதித்தனர். தீர்வை விதித்தனர். தேர்தல் காலத்தில் வாக்களிக்கும் நடைமுறைகளை கீறு பல்வேறு நாடுகளிலிருந்தும் பிரதிநிதிகள் வந்து சேர்ந்தனர். கண்காணிக்க. கண்காணிக்க. பாடசாலைக்கு 1ஆம் தரத்தில் பிள்ளைகளை அனுமதிப்பது தொடர்பான புதிய சுற்றறிக்கை. செக்யூலர். ரைட். சரியா? திருத்திக் கொண்டீங்களா? ரைட். இந்த 36 39 வரைக்கும் செய்யுங்க பிள்ளைகள் முதல்.
39 வரைக்கும் எழுதி முடிச்சா கை வைத்துங்க. ரைட் பிள்ளைகள் பாருங்க, 36வது களியாட்ட விழாவை காண நண்பர்கள் கூட்டம் கூட்டமாக மைதானத்துக்கு எப்படி வரும்? நண்பர்கள் கூட்டம் மைதானத்துக்கு சென்றது. ஆஹா, ஓகே. களியாட்ட விழாவை காண நண்பர்கள் கூட்டம் மைதானத்துக்கு சென்றது. ஏன் அது ஒருமையில வருது? சொல்லுங்க. ஒருமையில வந்தது. ஏனென்றால் ஒரு நண்பர்கள் கூட்டம் வந்து கூட்டம் என்பது ஒருமை, அதனாலதான் அங்க ஒருமையில முடிக்கிறோம். அடுத்த இந்த பாடலை பாருங்க. தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் வேடிக்கை மனிதரை போல நான் விழுவேன் என்று நினைத்தாயோ, வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இக்கவிதையில்
இக்கவிதை உணர்த்தும் அடிப்படையான பொருள் என்ன? தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை. ஓகே, தன்னம்பிக்கை. ரைட். இங்கு கூற்றுக்கு இறை என்ற தொடர் குறிப்பது என்ன? மரணம். மரணம். ஓகே, மரணம். சின்னஞ்சிறு கதை என இங்கு குறிப்பிடுவது? கேலிக்கதைகள். கேலிக்கதைகள். கதைகளா? இல்ல, பயண- பயனற்ற கதைகள். பயனற்ற கதைகள் விளைஞ்சுதா? அதான் சின்னஞ்சிறு கதைன்னு சொல்றது. ரைட். 40வது பாருங்க பிள்ளை. 40வது செய்யுங்க. ஓகே பிள்ளைகள், எத்தனாவது விட? 2வது. ஓகே, 2வது விட. ரைட். ஓகே பிள்ளைகள், இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வகுப்புல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் 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 ஜஸாக்கும் சலாம். அஸ்ஸலாம்.